இப்போ கெட்ட கெட்ட வார்த்தைகள் அது மாதிரி கெட்ட காட்சிகள் இருக்குது. கெட்ட காட்சிகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நமக்கு கண் பார்வை குறைபாடு ஏன் வருதுன்னா கெட்ட காட்சிகளை பார்க்குறோம். கெட்ட காட்சிகளை பார்க்குறதுனால தான் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. கெட்ட காட்சிகள்னால் எதுனா இப்போ இந்த மொபைல் ஃபோனில் இருந்த கெட்ட ஒளி, கெட்ட வெளிச்சம், கெட்ட ஒளியில் இந்த மொபைல் வெளிச்சம், அது மாதிரி பல்பு வெளிச்சம், பல்போட வெளிச்சத்தை பார்த்தாக்கா கண் பார்வை குறைபாடு அதெல்லாம் ஏற்படும். நம்ம அதை பார்க்குறதில்ல, நேருக்கு நேராக பல்பை நம்ம பார்க்குறது குறைவாக இருந்தாலும் நம்ம கண்ணில் அது படத்தானே செய்யும். அந்த பல்பு எரியிறதை நம்ம பார்க்க தான் செய்யும். எல்இடி பல்பை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு தலைவலியே வரும். அந்த அளவுக்கு அது ஒரு கெட்ட ஒளி. அதுமாதிரி சூரிய ஒளியும் நம்ம பார்க்குறதில்ல. சூரிய ஒளி ஒரு இயற்கையான ஒளி இருந்தாலும் அது நமக்கு வந்து இந்த கெடுதலும் செய்யாது. ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்குற வெளிச்சம், டிவி பார்க்குற வெளிச்சம், அது கண் பார்வைக்கு குறைபாடு. அது கெட்ட ஒளி, கெட்ட வெளிச்சம். அதில் எல்லா வகையிலுமே இங்கே கெட்டது இருக்குது. எப்படி கெட்ட வார்த்தைகள், எப்படி கெட்ட வார்த்தைகள், கெட்ட உணவுகள், நோய்களுக்கு காரணமானது கெட்ட உணவுகள், அது கெட்ட வார்த்தைகள், இது எப்படி மோசமானது. அது மாதிரி கெட்ட ஒளி, காது கேட்காம கெட்ட ஒலின்னு ஒன்று இருக்குது, சவுண்டு. அது கெட்ட ஒலி, கெட்ட ஒளி, லைட்டுங்கிறது இல்லை, கெட்ட ஒளி, கெட்ட சவுண்டு, அதெல்லாம் வந்து நம்ம காது குறைபாட்டுக்கு காரணமாக. கெட்ட சவுண்டுங்கிறது எதுனா இந்த மொபைல் ஃபோனில் வருகிற சவுண்டு இருக்குல்ல, டிவியில் வருகிற சவுண்டு, ஒலிபெருக்கி மூலமாக வருகிற ஒரு ஓசை, அது வந்து கெட்ட சவுண்டு. அது வந்து நம்ம காது கேட்பதில் குறைபாடுகளை ஏற்படுத்தும். அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து இது வந்து செயற்கையான இந்த ஒரு ஒலியும் சரி ஒளியும் சரி, ஒளிங்கிறது வந்து காட்சி மற்றும் இந்த ஓசைகள் இதெல்லாம் வந்து நம்ம காது கேட்காம போகிறதுக்கு காரணம், கண் பார்வை குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் எல்லாமே இந்த கெட்ட வெளிச்சம், கெட்ட ஒலி, கெட்ட ஒளி, கெட்ட லைட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த உடம்புக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். நம்ம ஐம்புலன்களிலும் குறைபாடுகளை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு கெட்ட வெளிச்சமாக பார்க்கணும். ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து வர வெளிச்சம், டிவிலேருந்து வருகிற வெளிச்சம், இதெல்லாம் ஒரு கெட்ட வெளிச்சமாகவும் அதிலிருந்து வருகிற ஒலி இருக்குல்ல, சவுண்டு, அதே ஒரு கெட்ட சவுண்டாக பார்க்கணும். அது வந்து காது குறைபாட்டை ஏற்படுத்தும், காது கேட்பதில் உள்ள குறைபாட்டை ஏற்படுத்தும். ஒலிபெருக்கி மூலமாக இப்போ சினிமா தேட்டருக்குலாம் போகிறோம், ஹோம் தேட்டரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சவுண்டால் அந்த கெட்ட சவுண்டை நோக்கி மக்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அது எந்த காது கேட்பதில் குறைபாட்டை ஏற்படுத்தும். அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டே தான் நீங்கள் கெட்ட சவுண்டெல்லாம் பாட்டு கேட்குறதும் உண்டு. ஒரு சினிமா பார்த்துட்டு வீட்டிலே பெரிய ஸ்க்ரீனில் சினிமா பார்த்துட்டு அப்போ வந்து கண் பார்வை குறைபாடு ஏற்படும். நம்மலாம் கண் பார்வை கண்களின் ஆரோக்கியத்தை அடகு வைத்து தான் நம்ம இந்த மாதிரி கெட்ட காட்சிகளை பார்க்குறோம். மொபைல் ஃபோன்லேருந்து வருகிற எந்த ஒரு அதில் வந்து மொபைல் ஃபோனில் நல்லது கெட்டது, டிவியில் நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. அதுலேருந்து வருகிற எல்லா காட்சியுமே நமக்கு கெட்டது தான். அதில் நல்ல விஷயத்த சொன்னாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், இல்லை டிவியில் பார்க்குறோம், அங்கே ஒரு மருத்துவர் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான செய்திகளை சொல்கிறார் அப்படின்னா கூட அது அடிப்படையில் கெட்டது தான். அந்த காட்சியே கெட்டது. அதுலேருந்து நீ எனக்கு எது சொன்னாலும் அது எனக்கு கெட்டதாக தான் போய் முடியும் அப்படின்ற அதுலேயும் பிரிச்சுக்கலாம். அது கெட்டது தான், அடிப்படையில் அது கெட்டது தான். அந்த கெட்ட காட்சி என்பது கண்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துரும் தான். ஆனால் அதன் மூலமாகவும் நம்ம நல்லது தான் பார்க்கணும். அது அடிப்படையில் கெட்டதாக இருந்தாலும் அதில் போய் நம்ம மேலும் மேலும் கெட்ட விஷயத்தை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோனோ டிவிலையோ அது கெட்ட விஷயத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுலேயும் கெட்டதாக இருந்தாலும் அதில் ஒரு நல்லது இருக்கணும் அப்படின்னு வேணால் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நியாயமானது. அது கெட்டதாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் கண்களுக்கு குறைபாட்டை ஏற்படுத்ததாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறதன் மூலமாக நாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். ஒரு நியாயம் நமக்கு ஏற்படுகிற குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு குறைந்த ஒரு விலக்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த விலக்கு, ஒரு குறைந்த சலுகையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது டிவி சவுண்டு, மொபைல் சவுண்டு, மொபைல் வெளிச்சம், அந்த காட்சி, இந்த ஸ்க்ரீன் லைட்டு, ஃப்ளாஷ் லைட்டு, இது எல்லாமே கெட்டதாக இருந்தாலும் அதன் மூலமாவது நீ ஒரு நல்லத்தை தெரிஞ்சுக்க. கெட்டதாக இருந்தால் அது ஒரு அடிப்படையில் கெட்டது தான். அதன் மூலமாக நீ எதை பார்த்தாலும் உனக்கு கெட்டது தான் வரும். அப்படி இருந்தாலும் அதை பார்க்குறதே ஒரு குற்றம் தான். கண்களுக்கு நீ செய்கிற குற்றம், அப்படி கண்களுக்கும் காதுகளுக்கும் நாம் செய்கிற ஒரு குற்றம் அப்படின்னா கூட அதன் மூலமாக நீ கெட்டது செஞ்சால் கூட அதுலேயே ஏதாவது ஒரு நல்லது இருக்கும்ல. அதை நல்ல காட்சிகளை பாரு, நல்ல வீடியோ பாரு, நல்ல சினிமாவை பாரு. அதன் மூலமாக நீ ஒரு கெட்டதை நீ கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுலேயும் போய்ட்டு மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் போய்ட்டு நீ ஆபாச படம் அதெல்லாம் பார்க்குற அப்படி இப்படின்னா அப்போது நீ வந்து கெட்டதுக்கு மேலே கெட்டது செய்கிற அப்படின்னு அர்த்தம். அதனால் அதில் உள்ள கெட்டதை நம்ம குறைச்சிக்கணும். இங்கே வந்து முற்றிலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கெட்ட விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து விட முடியாது. கெட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது அது நாம் உருவாக்குனது தான்.
கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணோம், கெட்டதை முற்றிலும் தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மை நாமே அழித்து கொள்கிற விஷயங்கள்லேருந்து நம்மளை முற்றிலும் தவிர்த்து கொள்ள முடியாது. இப்போ மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியாது, பார்த்தாலே அது கண்ணு கேடு தான். டிவி பார்க்காம இருக்க முடியாது, பார்த்தாலே அது கண்ணு கேடு தான் டிவியை பார்த்தாலே. அப்போ இதில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம அதை குறைச்சிக்கிறோம், எந்த அளவுக்கு கெட்ட விஷயத்தை தவிர்த்துக்கிறோம், தீயவற்றை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோங்கிறது தான், குறைச்சிக்கிறோங்கிறது தான். முற்றிலும் தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல்களில் முற்றிலும் தவிர்க்க முடியாது. எல்லா வகையிலுமே நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு காரில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்க, அது போகாமலாம் நம்ம இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது, வெளியில் போய் தான் ஆகணும். ஆனாலும் அதில் இருக்கிற கெட்டதை வேகமாக போகக்கூடாது, தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் போகணும். சும்மா ஊர் சுற்றிட்டு இல்லாமல் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள், மெதுவாக போகிறது, பிறருக்கும் இடையூறு ஏற்படும், இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை தவிர்க்கலாம் முடிய குறைக்கலாமே ஒழிய முற்றிலும் தவிர்க்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், அதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க முடியாது. ஆனால் குறைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தீங்கு நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்கவே முடியாது, ஆனால் நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்போ அதை குறைச்சிக்கிறதுக்கான வழிமுறை தான் என்னது, மீன், மாமிசம், முட்டை, பால் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் காய்கறி பொரியல், உப்பு போட்டு சமைச்ச காய்கறி பொரியல், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இந்த மாதிரி சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு ஏற்படுகிற கெட்டவற்றை நம்ம குறைத்து கொள்ளலாம். நம்மளால் இதுதான் முடியும், நம்மளால் முடிஞ்சது அதுதான், நம்மளால் முடிஞ்சதை நம்ம அதை செய்யணும். கெட்டவற்றை தவிர்க்கிறதுக்கு நம்மளால் முடியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கெட்டதை அது மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிற? கெட்டதை முற்றிலும் முன்னால் இல்லாமல் செய்துவிட முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் கெட்டதை நாம் முற்றிலும் இல்லாமல் செய்துவிட முடியாது. அப்படி இருக்கும்போது கெட்டதை நீ குறைச்சிக்கிறது தான் நீ செய்யக்கூடிய கட்டுப்பாடு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு என்னென்னா, அழிவுகளை நாம் தவிர்க்க முடியாது முற்றிலும், ஆனால் அழிவுகளை குறைச்சிக்கலாம், அழிவுகளுக்கான வாய்ப்புகளை குறைத்து கொள்ளலாம். அதுதான் நாம் செய்யக்கூடிய கடமை, கட்டுப்பாடு. ஒரு